ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கு. என் டைமே பிரச்சனை வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னுடைய பிஎஃப் வெப்சைட்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை வந்து மைனஸில் கிடக்கலாம் அமௌண்ட்டு. அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு போகாமங்க வீட்டில் இருந்தபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். வித் அப்ரூவல் வந்து கிடச்சிரும். இது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறேன். வித் வந்து ஒரு 5 minutes ஆகும். அதனால் வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். என்னென்ன ஸ்டெப்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன்னா அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே பிஎஃப் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பிஎஃப் மெம்பர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பரையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேஒய்சி அப்படின்னு இருக்கும். அதாவது நவ் யுவர் கஸ்டமர் அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து கேஒய்சின்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் இப்படி தான் வரும். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். பேங்க்ங்கிறத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பேங்க் பாஸ்புக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது இந்த நேம் அஸ் பெர் டாக்குமெண்ட் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து கொடுங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். உங்களுடைய பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து விழுந்துரும். நீங்கள் ஃபில் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல விழுந்துரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days கழிச்சு நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த சேம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கம்பெனி நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க. ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணி ஃபில் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஃபில் பண்ணுறேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணி சேவ்ங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஒரு 1 or 2 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஒரு புத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.